என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோ நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. காமத்தின் வழியே ஞானத்தை அடையலாம். காமத்தை கையாள வள்ளலார் பயிற்சி. இந்த பதிவில் காமம் ஆன்மீகத்திற்கு தடையா, காமம் கடவுளை அடைவதற்கு தடை என்றால் அந்த உணர்வை ஆண்டவன் ஏன் கொடுத்தான், அந்த உணர்வின் மூலமே இந்த உலகை ஏன் படைத்தான் ஆகியவற்றை பற்றி பார்க்க போகின்றோம். காமத்தை கையாள வள்ளலார் பயிற்சி பற்றி பார்க்க போகின்றோம். அதற்கு ஒரு குட்டி கதையும் பார்க்க போகின்றோம். இந்த பதிவினை முழுமையாக பார்த்தால் காமத்தின் வழியேயும் ஞானத்தை பெறலாம் என்று உணர முடியும். ஒன்றின் மீது விருப்பம் உண்டாகி அது ஆசையாக மாறி அந்த ஆசையானது நமது அறிவை மழுங்கடிக்கும் அளவிற்கு வளர்ந்தால் அதுவே காமம். ஒரு வஸ்துவினிடத்தில் பற்றுதல் அவா, அதை அனுபவிக்க வேண்டும் என எழுந்தது ஆசை. அதன் மயமாதல் காமம். அதை தன்வசப்படுத்த எழுவது மோகம். ஆதலால் எந்த வஸ்துவினிடத்திலும் மோகம் காமம் முதலியவை இன்றி அவா மாத்திரமாய் இருத்தல் வேண்டும். சன்மார்க்கத்தில் அபாவம் ஏகதேசத்திலும் கூடாது என்பார் வள்ளற் பெருமான். மனமானது வயதிற்கு ஏற்ப பார்ப்பதையெல்லாம் விரும்பும். சிறு வயதில் பொம்மைகள் மீது விருப்பம், வாலிப வயதில் பெண்ணின் மீது விருப்பம், பிறகு மண், பொன், பொருள், ஆடம்பரம், அலங்காரம், புகழ் ஆகியவற்றின் மீது விருப்பம். விருப்பமாக மட்டும் இருக்கும் வரை அதனால் துன்பம் என்பது மிக குறைவு. ஆனால் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையாகவும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்னும் காமமாகவும் மாறும்போது அதனை சமாளிப்பது என்பது மிக கடினம். அதனுடைய விளைவு என்பது மிக அதிகம். ஒரு குழந்தைக்கு சளி தொல்லை அதிகமாக இருந்தது. எனவே அந்த குழந்தையின் தாய் தந்தை அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியில் ஒருவர் ஐஸ் விற்று கொண்டிருந்தார். அதனை பார்த்ததும் அந்த குழந்தை ஐஸ் வேண்டும் என்றது. நீ ஏற்கனவே ஐஸ் சாப்பிட்டதால் தான் இப்படி சளியால் துன்பப்படுகிறாய், சும்மா இரு என்றார் அந்த குழந்தையின் தந்தை. அந்த குழந்தையின் மனக்கண்ணில் ஐஸின் நிறம், சுவை ஆகியவை வந்து வந்து போனது. ஐஸின் மேல் உள்ள ஆசை அந்த குழந்தைக்கு அதிகமானது. தந்தையின் சொல்லையும் தாயின் சமாதானத்தையும் அந்த குழந்தை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அந்த குழந்தையின் மனம், புத்தி அனைத்திலும் ஐஸ் பற்றிய எண்ணம் நிறைந்திருந்தது. ஐஸை சாப்பிடுவதை தவிர வேறு இன்பமே இல்லை என்ற நிலைக்கு அந்த குழந்தை சென்று விட்டது. ஐஸ் வாங்கி தந்தே ஆக வேண்டும் என்பது போல் கத்தி கதறியது. அந்த குழந்தையின் தந்தை குழந்தையை வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முற்பட்டார். ஆனாலும் அந்த குழந்தை பிடிவாதமாக தொடர்ந்து கத்தியது. அப்பொழுது அந்த வழியே ஒரு யானை வந்தது. அவளுடைய தாய், அங்கு பார் யானை என்றார். அந்த குழந்தை யானையை பார்த்த மாத்திரத்தில் ஐஸை மறந்தது, அழுகையை மறந்தது. அந்த யானையின் நடை, பெரிய உருவம், பெரிய காதுகள், நீண்ட தும்பிக்கை என அந்த குழந்தை அந்த யானையை ஆச்சரியமாக பார்த்தது. அந்த குழந்தையின் தாய் தந்தை யானை பற்றிய தகவல்களை சொல்லிக்கொண்டே மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்து சென்றார்கள். குழந்தைக்கு ஐஸ் மேல் உண்டான விருப்பத்திற்கு அவா என்று பெயர். அதை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் ஆசை. சாப்பிட்டே ஆக வேண்டும் என்னும் ஆசையின் மிகுதியால் உண்டாவதே காமம். இந்த கதையில் அந்த குழந்தை என்பது நம் மனம். அந்த குழந்தைக்கு ஐஸ் சாப்பிடுவதை தவிர வேறு இன்பம் இல்லை என்ற நிலை உருவானதே, அதற்கு பெயர்தான் காமம். ஐஸ் சாப்பிடக்கூடாது என்று வலுக்கட்டாயமாக இழுத்த தந்தையே அறிவு. தந்தையின் சொல் கேளாமல் குழந்தை அடம்பிடித்ததே. அவ்வாறுதான் ஆசை மிகுதியால் மனமானது அறிவின் வழி நில்லாமல் ஆசையின் வழி நின்று அறிவை மழுங்கடிக்கின்றது.
இந்த கதையில் தாய் என்பவள் நல்ல சொல்லையும் கேட்க இயலாத நிலையே அறிவு மழுங்கிய நிலை. யானை என்பது அருளாளர்களின் உபதேசங்கள். குழந்தை யானையை கண்டவுடன் ஐசின் மேல் உள்ள ஆசையை மறந்து யானை பற்றிய கேள்விகளை கேட்டது என்பது அருளாளர்களின் உபதேசத்தை மனம் உணர்ந்தவுடன் தீய எண்ணங்களை விட்டு விலகி நல்ல எண்ணங்களை உண்டாக்கியது. தாய் தந்தையின் சொல்லை கேட்டுக்கொண்டே குழந்தை மருத்துவமனைக்கு சென்றது என்பது தீய குணங்கள் வெளியேறியதால் நல்ல சொல்லையும் அறிவின் துணையையும் மனமானது ஏற்றுக்கொண்டது. அழியக்கூடிய அனித்தியமான எது ஒன்றின் மீதும் வைக்கும் அதிதீவிர ஆசையே காமம். அந்த காமம் நமது அறிவை மழுங்கடிக்கும். நித்தியமான ஆண்டவரின் மீது வைக்கும் ஆசையே ஞானம். அந்த ஞானம் நமது அறிவை மேன்மையடையச் செய்யும். அறிவை மழுங்கடிக்க தீய எண்ணங்கள் துணையாக நிற்கிறது. அறிவை மேன்மையடைய செய்ய அருளாளர்களின் உபதேசங்கள் துணையாக நிற்கிறது. மழுங்கடிக்கப்பட்ட அறிவால் மேலும் மேலும் தீமையே செய்கிறோம். மேன்மையடைந்த அறிவால் மேலும் மேலும் நன்மையே செய்கிறோம். காமமும் ஞானமும் நேர் எதிர் பாதையாகவே நிற்கிறது. அப்படியென்றால் அந்த காமத்தை ஆண்டவன் ஏன் உயிர்களுக்கு உண்டாக்கினான் என்றால், எல்லை மீறாத வரை காமமும் ஞானத்திற்கான பாடமே. பெண்ணிற்கு ஆணிடத்திலும் ஆணிற்கு பெண்ணிடத்திலும் சுகம் இல்லை என்றால் இருவரும் சேர்ந்து வாழ மாட்டார்கள். சேர்ந்து வாழாத போது ஒருவருக்கு ஒருவர் அன்பை வளர்க்க வழியில்லாமல் போய்விடுகிறது. பெற்ற சுகம் அன்பாக மாறுகிறது. சுகம் அன்பாக மாறாத போதும் அவர்களால் சேர்ந்து வாழ இயலாது. இருவரும் சேர்ந்து அன்பு பாராட்டிக் கொள்ள ஆண்டவர் தந்த அற்புத பாடமாக இருக்கிறது காம உணர்வு. அன்பை வளர்க்க காமம் அடித்தளமாக இருக்கிறது. தாய் தந்தைகளின் அன்பை பெற்று வளர்ந்த ஒரு ஆண் அல்லது பெண் முதலாக அன்பை கொடுத்து பழகும் ஒரு நல்ல பயிற்சியை ஆண்டவர் பழக்குகிறார். அதற்கு பெயர்தான் இல்லறம். பிறகு அவர்களுக்கென்று ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை செய்யும் குற்றத்தை எல்லாம் பொறுத்துக் கொண்டு அன்பு பாராட்டுகிறார்கள். இதற்கு முன்பு ஒரு குழந்தை தொந்தரவு செய்தால் எரிந்து விழுந்தவர்கள் கூட தனக்கென்று பிறந்த குழந்தையின் தொந்தரவை சுகமாக கருதுகிறார்கள். பிறகு எல்லா குழந்தைகளிடமும் தன் குழந்தை போல் அன்பு பாராட்ட தொடங்கிவிடுகிறார்கள். சிறிது சிறிதாக அன்பின் வலிமையையும் அன்பில்லாமையால் உண்டாகும் வருத்தத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அன்பின் எல்லையை விரிவடைய செய்கிறார்கள். தொந்தரவுகளையும் துன்பங்களையும் பொறுத்துக் கொள்வதால் உண்டாகும் நன்மைகளை உணர ஆரம்பிக்கிறார்கள். எனவே தனக்குள் உள்ள அன்பு உணர்வை மேலும் வளர்த்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அன்பு மிகுதிப்பட எல்லா குழந்தைகளிடத்தும் எல்லா மனிதர்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பாராட்ட தொடங்கி விடுகிறார்கள். அந்த அன்பால் நல்ல அறச்செயல்களை செய்கிறார்கள். இப்படி அன்பும் அறமும் நிறைந்ததே இல்லறம். இப்படி அன்பை வளர்த்துக் கொண்டே செல்ல வேண்டும் என்பதற்காகவே திருமண வாழ்வு பொருத்தப்படுகிறது. அவர்கள் செய்யும் இல்லறம் நல்லறமாக அமைகிறது. அவர்கள் செய்யும் போகம் புனிதமாக கருதப்படுகிறது. இதனை காமம் என்பதை விட இல்லற இன்பம் என்று சொல்வதே சிறப்பு. ஏனென்றால் இந்த இல்லற இன்பத்தில் அறிவு மழுங்கடிக்கப்படாமல் அறிவும் அன்பும் அறமும் வளர்க்கப்படுகிறது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பார் வள்ளுவ பெருந்தகை. இல்லற வாழ்வில் அன்பும் அறமும் சேர்ந்து விட்டால் அது அவர்களுக்கு எல்லா நல்ல பண்பையும் பயனையும் கொடுத்து விடுகிறது. அன்பிற்கும் அறத்திற்கும் இருவரில் எவரேனும் ஒருவர் தடையாக நிற்கும் போது இயல்பாகவே அந்த குடும்பத்தில் துன்பம் குடியேற துவங்கி விடுகிறது. அன்பு என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து நடப்பதில் பெருகுகிறது. அறம் என்பது ஒருவரோடு ஒருவர் இணைந்து செய்வதில் பெருகுகிறது. நல்ல அன்பும் அறமும் கொண்ட இல்லறத்தை விட இந்த உலகத்தில் ஒரு சிறந்த அறம் இல்லை. அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதெவன் என்பார் வள்ளுவ பெருந்தகை. அன்பும் கருணையும் கொண்டு அறநெறியில் ஒருவன் இல்வாழ்க்கை வாழ்கின்றான் என்றால் அவன் வேறு நெறியில் பழகி பெற வேண்டியது ஒன்றும் இல்லை என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஜீவகாருண்யம் என்கிற மோட்ச வீட்டு திறவுகோலை காலமுள்ள போதே சம்பாதித்துக் கொண்ட சம்சாரிகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற சாதன சகாயங்களை வேண்டாமல்
எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள் என்கிறார் வள்ளற் பெருமான். அன்பும் கருணையும் கொண்டு நல்ல அறத்தோடு பழகப்படும் இல்வாழ்க்கை நம்மை கடவுளோடு சேர்க்கும். எனவே அன்பில்லாமல் அஞ்ஞானத்தில் உழலுபவர்களை அன்பு, அறம், அறிவு என்று வளர்க்க இறைவன் மாயையை கொண்டு தரும் பயிற்சியே காமம். அதில் தோய்ந்து கடப்பது இல்லறம், அறிவை கொண்டு ஆராய்ந்து கடப்பது துறவறம். ஒருவர் தோய்ந்து கடந்தாலும் அறிவால் ஆராய்ந்து கடந்தாலும் அன்பை பெற்று விடுவார்கள். தோய்ந்தும் கடக்காமல் அறிவால் ஆராய்ந்தும் கடக்க இயலாத நிலையே முன்னேற்றம் இல்லாத நிலை. காமம் அன்பை பழக்கும் ஒரு பயிற்சி களமாகவே இருக்கிறது. பிறகு இந்த காமம் எங்கு தவறாக மாறுகிறது என்றால், எது அன்பை வளர்க்க பயன்படுகிறதோ அதுவே முறை தவறும் போது அறிவையும் அன்பையும் இழக்கவும் பயன்படுகிறது. எது ஒரு உயிரை உண்டாக்க பயன்படுகிறதோ அதுவே எல்லை மீறும் போது உயிரை அழிக்கவும் பயன்படுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறிப்புலன்கள் அனைத்துமே நன்மைக்காகவே கொடுக்கப்பட்டன. ஆனால் அவற்றை நாம் தீமைக்கும் பயன்படுத்தும் போது அது தவறாகிறது. அந்த தீமைகளிலிருந்து விடுதலை பெறவே வள்ளற் பெருமான் பெருநெறி ஒழுக்கங்களை நமக்கு அருளியிருக்கின்றார். எனவே பொறிப்புலன்களை அறிவு கொண்டு கடிவாளமிட வேண்டும். எந்த ஒரு விடயத்தின் மீதும் உண்டாகும் காமமானது சரியான அறிவை கொண்டு சரியான நேரத்தில் அடக்கப்படவில்லை என்றால் சளித்தொல்லையால் அவதிப்படும் குழந்தை ஆசையால் ஐஸ் சாப்பிட்டது போல் ஆகிவிடும். காம, குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பார் வள்ளற் பெருமான். காமம் மேலோங்கி நிற்கும் போது அறிவை இழந்து காமத்திற்காக எந்த ஒரு கொடிய செயலையும் செய்ய துணிகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தன்னிலை இழந்து நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் பழகுவது கூட நமக்கு துன்பத்தை உண்டாக்கும். பரமேது, வினை செய்யும் பயனேது, பதி ஏது, பசு ஏது, பாசம் ஏது, பக்தி ஏது, அடைகின்ற முத்தி ஏது, அருள் ஏது, பாவ புண்ணியங்கள் ஏது, வரமேது, தவம் ஏது, விரதம் ஏது, ஒன்றும் இல்லை. மனம் விரும்பும் உணவுண்டு நல்வத்திரம் அணிந்து மட மாதர் தமை நாடி நறுமலர் சூடி விளையாடி மேல் கரமேவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம் இதே கை கண்ட பலனெனும் கயவரை கூடாதருள் என்பார் வள்ளற் பெருமான். கல், காமம், கொலை, களவு, பொய் இவ்வைந்தும் கொடிய துக்கத்தை உண்டு பண்ணும் பஞ்சமா பாவங்கள். இதில் ஒன்றை அடைந்தவன் ஆனாலும் அவனை மற்றவை தொடராமல் இருக்காது என்பார். எனவே ஒருவனுக்கு காமம் மேலோங்கினால் அவன் அறிவை இழந்து பொய், கல், களவு, கொலை என்று ஐந்தையும் பெற்று பஞ்சமா பாவியாகிறான். எனவே காமத்தை கையாளும் நல்ல அறிவை பெற வேண்டும். அதற்கு அருளாளர்களின் உபதேசம் துணையாக நிற்கிறது. இல்லற இன்பத்திற்காக கொடுக்கப்பட்ட சுகமானது எல்லை மீறும் போது நமது இறப்பிற்கும் அது வழிவகுக்கிறது. எனவேதான் எல்லை மீறாமல் இருக்க வள்ளற் பெருமான் அதற்கு நல்ல ஒழுக்கங்களை குறிப்பிடுகின்றார். ஆக்கத்தை கொடுக்கும் ஒன்று எங்கு அழிவை உண்டாக்குகின்றது என்றால் அதற்குரிய எல்லை மீறப்படும் போதே. தனது மனைவியோடு ஆயினும் நெறி தவறும் போது அந்த காமம் தவறாகிறது. மரணமில்லா பெருவாழ்விற்கு வள்ளற் பெருமான் அருளிய ஒழுக்கங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். முன்பு ஞானேந்திரிய ஒழுக்கமாகிய கண்ணின் பார்த்தல், செவியின் கேட்டல், நாசியின் நுகர்தல், நாக்கின் சுவைத்தல், மெய்யின் ஸ்பரிசித்தல் ஆகிய ஒழுக்கங்களை பற்றியும், கண்மேந்திரிய ஒழுக்கமாகிய வாயின் வாக்கு, கையின் கொடுத்தறிதல், காலின் நடந்தறிதல், எருவாயின் மலம் விடுத்தறிதல் ஆகிய ஒழுக்கங்களை பற்றியும் பார்த்தோம். இந்த பதிவில் கருவாயின் ஜலம் விடுத்தறிதல் என்னும் ஒழுக்கத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம். இங்கு ஜலம் என்பது சுக்கிலத்தை குறிக்கும். மரணமில்லா பெருவாழ்விற்கு வள்ளற் பெருமான் அருளிய ஒழுக்கங்களில் கருவாயின் ஒழுக்கமாக மித போகம் செய்தல், சுக்கிலத்தை அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல், எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் நிறுத்தல் ஆகிய ஒழுக்கங்களை குறிப்பிடுகின்றார். இதில் முதல் இரண்டை மந்தத்தரம் என்றும் மற்றொன்றை தீவிர தரம் என்றும் குறிப்பிடுகின்றார்.
மிதபோகம் செய்தல் என்பது திருமணமானவர்கள் இரவில் தேக சம்பந்தம் 15 தினத்திற்கு ஒரு முறை செய்தல் வேண்டும். அதுவே உத்தமம். அல்லது 8 தினத்திற்கு ஒரு முறை வைத்துக் கொள்ளலாம், அது நடுத்தரம். அதற்கு கீழ் குறைந்தால் உடல் நலம் கெடும். 4 தினத்திற்கு ஒரு முறை செய்தால் சுக்கிலம் நெகிழ்ச்சிப்பட்டு சந்ததி விருத்தியை கெடுக்கும் என்கிறார் வல்லற்பெருமான். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும், அதுபோல் உடல் நலமும் குன்றும். சுக்கிலத்தை அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல் என்பது, அக்கிரமம் என்றால் ஒழுங்கின்மை, அதிக்கிரமம் என்றால் நெறி தவறுதல். தவறான உறவு, தவறான செயல்கள் மற்றும் தவறான சிந்தனைகளால் சுக்கிலமானது ஆபாசப்பட்டு வெளியேறும். அவ்வாறு வெளியேற விடாமல் நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனையில் நிற்க வேண்டும். இப்படி பழகும் ஒழுக்கத்தை மந்தத்தரம் என்கிறார் வல்லற்பெருமான். தீவிரத்தரம் உடையவர்கள் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் நிறுத்தல் வேண்டும் என்கிறார். இந்த ஒழுக்கங்களை பற்றி ஏற்கனவே விரிவாக போகத்தையே யோகமாக மாற்றலாம் என்னும் தலைப்பில் பார்த்தோம். காமம் எவ்வாறு நமது உடலை அழிக்கிறது, அதனை கையாள வல்லற்பெருமான் சொன்ன இந்த ஒழுக்கங்களை எப்படி பழகுவது என்பதை அதில் விரிவாக பார்த்தோம். பார்க்காதவர்கள் அதனையும் பார்த்து பயன்பெறலாம். நமது சேனலில் பதிவிடப்படும் ஒவ்வொரு வீடியோவும் ஒன்றை ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். புதிதாக நமது வீடியோவை பார்ப்பவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மற்ற வீடியோக்களையும் பார்த்தால் இனிவரும் வீடியோக்களையும் புரிந்து கொள்வது எளிதாகும். திருமணமான பிறகு கணவனானவன் ஏகபத்தினி விரதனாக இருந்து மனத்தாலும் பிற பெண்களை தவறாக எண்ணாதவனாக கருணை உள்ளத்தோடு வல்லற்பெருமான் சொன்ன ஒழுக்கங்களை பழக வேண்டும். மனைவியானவர் சிறந்த பதிவிரதையாக இருந்து கருணை உள்ளத்தோடு வல்லற்பெருமான் சொன்ன ஒழுக்கங்களை பழக வேண்டும். அப்படி பழகி அவர்கள் நடத்தும் இல்லறம் நல்லறமாகும். அவர்கள் செய்யும் போகம் யோகமாகும். அவர்களை இணைத்த காமம் அன்பு, அறிவு, ஒழுக்கம், ஞானம், கருணை ஆகியவையாக மாறி சிறக்கும். அவர்கள் இம்மையின்ப வாழ்வு, மறுமையின்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு பெற்று சிறப்பார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல், பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற சம்சாரிகள் எல்லாம் சர்வ சக்தியுடைய கடவுள் அருளுக்கு முழுதும் பாத்திரமாவார்கள் என்கிறார் வல்லற்பெருமான். அவர்கள் கடவுளை அடைவதற்கு தடையென்று ஒன்றும் இல்லை. ஊன் பெறும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான் பெரு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான் பெரு பொருளும் வாழ்வும் நற்றுணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெரு நண்பும் யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேல் எனையே என்று அவர்கள் எல்லாவற்றிலும் இறைவனையே காண்பார்கள். மரணமில்லா பெருவாழ்விற்கு வல்லற்பெருமான் அருளிய ஒழுக்கங்களில் கருவாயின் ஒழுக்கமாக மிதபோகம் செய்தல், சுக்கிலத்தை அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல், எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் நிறுத்தல் ஆகிய ஒழுக்கங்களையும் கடைபிடித்து பயன்பெறுவோம். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் குந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.